மேகதாது நடுவர் மன்றம். மேகதாது நடுவர் மன்றத்தை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொன்னாங்க. ஏன் மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கிறோம், நாங்கள் தீர்மானம் ஒன்று போட்டிருக்கிறோம். இது திடீரென்று வந்தது கிடையாது. இது கடந்த காலத்துலேயும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் நீதி உச்சநீதிமன்றம் சிறப்பு வழக்கறிஞர்கள்லாம் இதில் நடுவர் மன்றம் நம்ம கேட்டால் தான் அதற்கு கால அவகாசம் நீடித்து போகலாம் அப்படிலாம் சொல்லி விளக்கம் சொன்னாங்க. ஆனால் அந்த விளக்கம் எங்களால் ஏற்புடையது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மேகதாது நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. மேகதாது ஏற்றுக்காத பொழுது மேகதாது நடுவர் மன்றமும் நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. அதனால் மேகதாது நடுவர் மன்றம் தேவையற்றது. இன்னைக்கு நம்ம நிறைய வழக்குகள் போடணும், வெவ்வேறு விதமான வழக்குகள் போடணும் மேகதாது அணைக்கு. அந்த எதிரான ஏன்னா 12,500 ஏக்கர் காட்டு அழித்து மேகதாது அணை கட்ட திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த காடு என்பது 3 சரணாலயங்கள் இருக்குது, புலிகள் சரணாலயங்கள் இருக்குது அந்த காட்டுக்குள்ளே. அதில் பார்த்தீங்கன்னா காவேரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிலாம் இருக்குது. அது மாதிரி பல புலிகள் சரணாலயம் இருக்குது. நூற்றுக்கணக்கான புலிகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள், கரடிகள், 4 கொம்பு மான்கள் இருந்து மகாசீர் மீன், பல வகையான மரங்கள், 300 வருஷம் பழமையான மரங்கள்லாம் அவ்வளோ மரங்கள் இருக்குது. எல்லாத்தையும் அழித்து தான் அவங்க அந்த மேகதாதனை கட்ட போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு திசையிலும் வழக்கு போடணும். பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்குது. பயோடைவர்சிட்டி நம்ம மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. இப்போ அதை மீறுறோம். பாரிஸ் கிளைமேட் டெக்ளரேஷன் 2015 இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. இப்போ அதை மீறுறோம் நம்ம. ஏன்னா காடுகளை அழிக்கக்கூடாது. அதே போன்று எத்தனை எக்காலஜி, ஃபாரஸ்ட், இரிகேஷன் ஸ்கீம்ஸ், ஒவ்வொரு விதமான பல வகையான கேஸை வழக்கு போட்டு பண்ணேன்னா கர்நாடகாவில் 2028 தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்காக இப்போது கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் என்னென்ன பொய்யை சொல்லிட்டு வர்றார். மேகதாது அணை இது பெங்களூர் குடிநீருக்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டம். பெங்களூர் குடிநீருக்கு உங்களுக்கு தேவை இன்னும் கூடுதலாக 5 TMC தண்ணி. சுப்ரீம் கோர்ட் 2018 இறுதி தீர்ப்பில் 4.75 TMC பெங்களூர் குடிநீருக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னா KRS அணையிலிருந்து பெங்களூருக்கு வருது. அந்த KRS அணை பெங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. கிருஷ்ணராஜ சாகர் அணை. உங்களுக்கு இன்னும் 5 TMC தேவைன்னா அதே KRS அணையிலேருந்து நீங்கள் அந்த கூடுதல் 5 TMC எடுத்துக்குங்க. எதுக்கு ஒரு பைசா இல்லாமல் நீங்கள் அந்த தண்ணி உங்களுக்கு 5 TMC பெங்களூருக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு கர்நாடகா எல்லையில், தமிழ்நாடு எல்லையில் 70 TMC மேகதாது அணை கட்டி அங்கேருந்து பெங்களூருக்கு ஏன் தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க? இது உறுதியாக நீர் பாசன திட்டம், அவ்வளோதான். இது குடிநீர் திட்டமே கிடையாது. குடிநீர் திட்டம்னா 3 TMC, 5 TMC, 10 TMC, அதுக்கு மேலே எங்கேயுமே குடிநீர் திட்டம் கிடையாது. இது விவசாய திட்டம், நீர்ப்பாசன திட்டம். 1974 காவிரி ஆற்று படுகையில், கர்நாடகாவில் உள்ள காவிரி ஆற்று படுகையில் விவசாய நிலப்பரப்பளவு 6.8 லட்சம் ஏக்கர். 1974 6.8 lakh ஏக்கர்ஸ் காவிரியில் கல்டிவபிள் லேண்ட் கர்நாடகாவில். இன்னைக்கு அது 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் 74 29 லட்சம் ஏக்கர் கல்டிவபிள் லேண்ட் காவிரியில் தமிழ்நாட்டில். இன்னைக்கு அது 20 லட்சமாக குறைஞ்சிருக்கு. மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் 20 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக குறையும். கர்நாடகாவில் 21 லட்சத்துலேருந்து 30 லட்சமாக உயரும். அப்போ நமக்கு குடிநீர் மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கு கிடைக்காது, சோறு கிடைக்காது, உணவு பஞ்சம் வரும். அதனால் காவிரி என்பது நம் உரிமை. அது காலங்காலமாக நம்ம தான் பயன்படுத்திட்டு வரோம். அவங்க திடீர்னு அங்கே நம்ம அனுமதி இல்லாமல் ஹேமாவதி, ஆரங்கி, கபினின்னு கட்டிட்டாங்க. இப்போ இன்னொரு அணை கட்டுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதில் அத்தனை கட்சிகளும் இன்று ஒன்றாக இருக்கணும். இதில் நமக்குள்ள வேற்றுமைகள்லாம் இருக்கக்கூடாது. அதனால் இது ரொம்ப ஒரு வார் ஃபுட்டிங் எடுத்து பண்ணணும். அவங்க வேகமாக இருக்கிறாங்க. கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு பார்த்தீங்கன்னா நான் மேகதாது பகுதியில் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளோ மரம் இருக்குது, எவ்வளோ மரம் அழியும், எவ்வளோ புலிகள் இருக்குது, எவ்வளோ வனவிலங்குகள் இருக்குது, எவ்வளோ ஏரியா, அது ஸ்ட்ராங்காக இருக்கா, எர்த்குவேக் வருமா, இதெல்லாம் நிறைய வேகமாக வேலை நடந்துகிட்ருக்கு.
அல்ல இது நம்ம கொஞ்சம் வேகப்படுத்தணும். இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையாக இதுதான் நான் பார்க்குறேன்.